வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ், நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு தி ஐபிஎல் டீம் ப்ரிவ்யூஸ். அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் பிங்க் சட்டை போட்ட டீம். கடந்த சில வருஷமா ரொம்பவே கன்சிஸ்டன்டா இருந்திருக்கிறாங்க. பிளே ஆஃப்ஸுக்கு நிறைய வாட்டி போயிருக்கிறாங்க. ஆனால் முதல் சீசன் ட்ராஃபி அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க வந்து ட்ராஃபி அடிக்கல அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வருஷம் ட்ராஃபி அடிப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு டீம் எடுத்திருக்காங்களா அப்படின்றதுதான் கேள்வியே. போன வருஷம் அவங்க கிட்ட இருந்த டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் குவாலிட்டி கம்மியா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி மெகா ஆக்ஷன்ல நிறைய பேர் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதா போச்சு. அந்த பிளேயர்ஸ் அவங்களால திரும்ப எடுக்க முடியல. அந்த காரணத்தினால ரொம்பவே வந்து ஒரு டவுன் கிரேடட் டீமோட தான் இந்த ஐபிஎல்குள்ள வந்திருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடியுது. சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணுவாருன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இந்தியாவுக்கே அவர் தான் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்ப அவர் கூட ஓபன் பண்ண போறது யசஸ்வி ஜெய்ஸ்வால். அதுலயும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்பர் 3ல யார் ஆட போறாங்க? இதுக்கு முன்னாடி நம்பர் 3ல சஞ்சு சாம்சன் ஆடிட்டு இருந்தாரு. ஓப்பனிங்ல ஜாஸ் பட்லர் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ எப்படி நீங்க கணக்கு போட்டு பார்த்தாலும் அந்த ஜாஸ் பட்லருக்கான குவாலிட்டி மிஸ் ஆகுது. ஜாஸ் பட்லருக்கான குவாலிட்டியை ஈடுகட்டுறதுக்கு ஒரு நிதிஷ் ராணாவால முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நிதிஷ் ராணா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம்லயே இல்லை. அதை பார்க்கும்போது அங்க ஒரு மேசிவ் டவுன் கிரேட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நம்பர் 4ல ரியான் பராக் வரப்போறாரு. 5ல த்ருவ் ஜுரெல் வரப்போறாரு. நம்பர் 6ல அதாவது 4வது விக்கெட்ல ஷிம்ரான் ஹெட்மயர் வரப்போறாரு. ஷிம்ரான் ஹெட்மயர், த்ருவ் ஜுரெல் அண்ட் ரியான் பராக் 3 பேருமே போன வருஷம் டீம்ல இருந்தாங்கன்னா, ரியான் பராக் போன வருஷம் கொடுத்த அந்த லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த அளவுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஃபார்மை வந்து திரும்ப இங்க காட்டுவாரான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது இந்த சீசன் நடக்குமா? நடந்தா ஆர்ஆருக்கு நல்லது, நடக்கலைன்னா மற்ற டீம்ஸுக்கு நல்லது. ஹெட்மயர் அண்ட் த்ருவ் ஜுரெலுக்கு 14 crores கொடுத்து ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மிடில் ஆர்டர்ல அவர் நல்லா ஆடுவாரு அப்படின்னு சொல்லி. நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அவருக்கு அந்த 14 பிரைஸ் டேக் அப்படின்றதே ஒரு ப்ரெஷர் ஆட் பண்ணோம். அவர் அதெல்லாம் தாண்டி அவர் ஆடுவாரா? அவர்கிட்ட இருந்து அந்த கன்சிஸ்டன்சி வருமா, பெர்ஃபார்மன்சஸ் வருமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஷிம்ரன் ஹெட்மயர் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம்லயே இல்லை. ஆனா அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவங்க கிட்ட வேற ஆப்ஷன்ஸும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில அவங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அந்த பினிஷர் ரோலுக்கு யாருமே அந்த லோவர் மிடில் ஆர்டர்ல ஆட இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். அங்க அவங்க இம்பாக்ட் பிளேயரா சுபம் டூபேவை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. போன சீசன் நல்லா ஆடினாரு. இந்த சீசனும் அவர் வந்து டமால் டுமில் அடிக்கணும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. முடியுமா? அகைன் பெரிய கொஸ்டின் மார்க். ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு இந்த டீம்ல. பேட்டிங் லைனப்ல மிக முக்கியமா அண்ட் ரொம்ப ஏர்லியாவே வந்து வனிந்து ஹசரங்கா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம். வனிந்து ஹசரங்காவை ஒரு ஆல்ரவுண்டரா தான் நேம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லிக்கிற அளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வரல. அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். பிரைமரிலி அவர் ஒரு லெக் ஸ்பின்னர். நீங்க ஒரு பவுலிங் அட்டாக்கா மட்டுமே எடுத்து பார்த்தாலும் ஆர்ஆர் வந்து போன வருஷத்தோட பவுலிங் அட்டாக்ல இருந்து குவாலிட்டி கம்மியா இருக்குன்றது கிளியரா தெரியுது. அதுல ஹசரங்கா வந்து நீங்க யுஸ்வேந்திரா சஹலோட கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸா அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க போன வருஷம் வச்சிருந்தது 3 ஸ்பின்னர்ஸ். சூப்பரா ஸ்பின் ஷாட் போட்டு சேப்பாக்குல மேட்சஸ் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சவாய் மன்சிங்ல மேட்சஸ் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. 3 ஸ்பின்னர்ஸ். இந்த வருஷம் அந்த மாதிரி யாரு அவங்கள்ட்ட இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் இயர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திரா சஹல், ஆடம் ஜம்பா. இந்த வருஷம் ஹசரங்கா, மஹேஷ் தீக்ஷனா அண்ட் குமார் கார்த்திகேயா. ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸா தான் இருக்கு. ஒரு பக்கம் வந்து குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் லாஸ்ட் இயர் இருந்தது. இந்த வருஷம் அந்த குவாலிட்டி இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. மஹேஷ் தீக்ஷனா அந்த அளவு குவாலிட்டி எல்லாம் கிடையாது. வனிந்து ஹசரங்கா அந்த அளவு குவாலிட்டி கிடையாது. அண்ட் ரொம்ப முக்கியமா குமார் கார்த்திகேயா வந்து நீங்க ஒரு யுஸ்வேந்திரா சஹல் கூட கம்பேர் பண்ற குவாலிட்டியே கிடையாது. அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இந்த வருஷம் அவங்களோட ஸ்பின் அட்டாக்கும் ரொம்பவே வந்து தின்னா இருக்கு. போன வருஷம் இருந்ததை விட ரொம்பவே வந்து பவர்லெஸ்ஸா வீக்கா இருக்கு அப்படின்றத கிளியரா நம்மளால பார்க்க முடியுது. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் போன வருஷம் அவங்க ட்ரெண்ட் போல்ட் வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் நியூ பால்ல போடுறதுக்கு ஆர்ச்சர் எடுத்துருக்காங்க. ஆர்ச்சர் ட்ரெண்ட் போல்ட்னுடைய அந்த லெவல்ல இல்லவே இல்லைன்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த ஆர்ச்சர் நல்லாவே பவுலிங் போடல. அதுல முக்கியமா ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. என்னதான் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில சில மேட்சஸ்ல விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் ஓவராலா நீங்க பார்க்கும்போது பழைய ஆர்ச்சர் கிடையாது. அண்ட் ஆர்ச்சரை வந்து பேட்ஸ்மேனும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் தென் ஆர்ச்சருக்கு இவங்க நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு குவேனா மஃபாக்கா யங்ஸ்டர், அவரை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஃபசல் ஹக் ஃபரூக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்கானிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர். ஏர்லி ஆன் பாலை நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. நல்ல ஸ்கில் உள்ள ஒரு பவுலர், ஸ்கில்ஃபுல்லான ஒரு பவுலர். பட் அவரை டீம்ல எடுப்பாங்களா அஹெட் ஆஃப் ஆர்ச்சர்? அதுதான் மிகப்பெரிய கேள்வியே. சந்தீப் சர்மாவை ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க டெலிவர் பண்ண பவுலிங்ல. வயசாயிருச்சு,
பேஸ் கிடையாது அவர்கிட்ட. ஏர்லியான் பாலை ஸ்விங் பண்ணுவாரு, டெத்ல ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து ஸ்லோவர் பால்ஸ் வைட் யார்க்கர்ஸ் போடுவாரு. அதை அவர் திரும்ப கண்டினியூ பண்ணணும். அண்ட் அது போக எக்ஸைட்டிங்கான இந்தியன் டேலண்டான ஆகாஷ் மதுவால் எடுத்திருக்கிறாங்க. பட் தென் ஆகாஷ் மதுவால் சந்தீப் சர்மான்னு ட்ரஸ்ட் பண்ணி உள்ள போறதுன்றது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்களான்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி ரொம்பவே டவுனா இருக்கு. அந்த காரணத்தினால இவங்க டாப் 4 சான்சஸும் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிற வரைக்கும் until then, this is Nivas signing off and please like, share and subscribe to Let's Sport. Thank you.